விண்ணகத்திலிருந்து உம் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறைய ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளனுடைய இதயத்தை நிரப்பும். உமது இறை தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழசெய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேறுகளையும் நல்ல இறப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயிருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். எல்லா அறநெறிகளுக்குள்ளும் நம்பிக்கை என்னும் அறநெறி அடித்தளமாய் அமைவதால் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறை வேண்டலை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கை என்னும் அறநெறி உருவாகி பலன் அளிக்கும்படி உன் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கு என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு என்னும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இயேசு உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தூய கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நிற்பதாக. ஆமென். ஓ ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தூய கன்னி மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தூய கன்னி மரியா, விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, கப்ரியேலே, ரஃபேலே மற்றும் வானதூதர்களே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகன் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்துலகையும் படைக்கும் முன்பே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்கள் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஈதின் தோட்டத்தில் முதல் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும் விண்மீன் என இறை வாக்கினர்களால் உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனிதை என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அழகையின் தலையை மிதித்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசர்களின் குலங்களுக்குள் உயர்குலத்தை சார்ந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுவாக்கின் அன்னம்மாவிடம் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன் புறத்து
அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயல்களாலும் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதுதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளின் கொழுந்தான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியிலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சி நிறைந்த மரியா என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே கோவிலில் காணிக்கையாக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கன்னி என்னும் நம்பிக்கை நிலையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன் மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோர்க்கு நலன் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணக முடியாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனைத்தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞான மொழிகளை வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரர்களின் குதிரையை அசையாமல் நிற்கச் செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனைமரத்திற்கு கீழ் நின்ற தாயையும் 2 குழந்தைகளையும் இடி மாலையிலிருந்து காப்பாற்ற மாதவடியானுக்கு அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானின் கல்லறை மண், விசக்கடி, தோல் நோய், தீராத வயிற்று வலியிலிருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலை கடந்த சிறுவன் பேருந்தின் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரல்வாய்மொழி வண்டிக்காரரின் தீராத வயிற்று வலியிலிருந்து குணம் கொடுத்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலயமரம் சரிந்து விழுந்ததில் மரக்கிளைகளுக்கு இடையில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டியை உடைக்க ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராக மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் கன்னி தாயே வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடு தண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதலில் இருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. மலாக்கி 3:1. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று தாய் திருஅவையோடு இணைந்து ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பிறந்ததும் மிகவும் எளிமையான வடிவில்தான், பிறருக்கு காட்சியளித்ததும் மிகவும் எளிமையான வடிவில்தான். அவரை தேடி வந்தபொழுது அவர்களுக்கு வழிகாட்டியதும் விண்மீன் என்ற ஒரு சாதாரண பொருள் வழியாக அவர்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான ஒரு கோள் வழியாக ஆண்டவர் வழி நடத்துகின்றார். கடவுள் நம்மை தேடி வருகின்ற பொழுதும் நமக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுதும் புரியாத ஒன்று அல்ல, தெரியாத ஒன்று அல்ல, கடினமான ஒன்று அல்ல, மிக மிக எளிமையான வடிவில்தான். மிகவும் பரிட்சயமான அறிமுகமான நிகழ்வுகள், மனிதர்கள், பொருட்கள் வழியாக தான் கடவுள் நம்மோடு உரையாடுகின்றார். நாம் விழிப்புணர்வோடு இருந்தோம் என்றால் அதன் வழியாக அழைப்பு விடுக்கின்ற, ஆசீர்வதிக்கின்ற, பேசுகின்ற கடவுளை கண்டுகொள்வோம் என்ற இறை சிந்தனையுடன் இந்த இறைபலியிலே நம் ஒவ்வொருவருக்காக இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் எம்மன்னக நல்வாழ்விருக்கும் விண்ணக நிலை வாழ்விருக்கும் அழைத்து சொல்வாராக. ஆமீன். ஆண்டவரே
நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த உமது ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 72. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பு வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும்
அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதல் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 2 முதல் 3 வரை மற்றும் 5, 6 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலில் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் ஏழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெல்லாமல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தி இருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2. ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது வெண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூத நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாக இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் ஒன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய்
விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளுடைய மிகவும் எளிதான வெளிப்படுத்துதலை நாம் கண்டு உணர்வோம். கடவுளுடைய மிகவும் எளிதான வெளிப்படுத்துதலை நாம் கண்டுணர்வோம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் பிரம்மாண்டமானவர்தான். அவருடைய பெயர் மகிமையின் கடவுள், வல்லவர், மகிமையானவர், எல் ஷடாய் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. அதற்காக பிரம்மாண்டமான காரியங்கள் வழியாக தான் அவர் பேச வேண்டும். பிரம்மாண்டமான காரியங்கள் வழியாக தான் அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு நாம் விதிக்க முடியாது, என்ற எதிர்பார்ப்பை கடவுளிடம் திணிக்க முடியாது. அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ, அவர் எப்படி தன்னுடைய நன்மைத்தனத்தை நமக்கு தர விரும்புகிறாரோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே நாம் கண்டுணர இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒரு கடல் பயணம், கப்பலிலே பல நபர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு இறை நம்பிக்கையாளரும் இருக்கின்றார். கப்பலானது துரதிர்ஷ்டவசமாக மூழ்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றது. எனவே எல்லாரும் மூழ்கி கொண்டு அல்லது பாதி பேர் நீச்சல் அடித்து கொண்டு தங்களை காப்பாற்றி கொள்ள முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த இறை நம்பிக்கையாளரும் நீந்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும், நான் உம்மை ஒரு பொழுதுமே மறந்ததில்லை, மறுத்ததில்லை. இதோ என்னுடைய கடைசி மூச்சை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு படகில் வந்து என்னை காப்பாற்றும், உம்மால் முடியும், ஏனெனில் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று ஆழமான இறை வார்த்தைகள் வழியான ஒரு விசுவாசத்தை ஜெபமாக வெளியிட்டார். ஆனால் படகு வரவில்லை, இறந்து போகிறார். இறந்து பின்னர் அவர் கடவுளிடம் வந்த பொழுது, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருந்தேன், நீர் என்னை கைவிட்டு விட்டீர். எவ்வளவோ மன்றாடினேன், எனது ஜெபத்திற்கு ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று சொன்னார். ஆனால் கடவுள், இல்லையே, நான் உன்னை கைவிடவில்லையே, உன்னை காப்பாற்ற முனைந்தேன், நீ என்னை கண்டுகொள்ளவில்லை என்றார். என்ன, நான் உம்மை கண்டுகொள்ளவில்லையா? உம்மை நோக்கி அபய குரல் எழுப்பினேனே, ஒரு படகு வழியாக காப்பாற்றும் என்று கதறினேனே, அதையே ஜெபமாக தந்தேனே, நீர்தான் செவி சாய்க்கவில்லை என்றார். இல்லை, நான் வந்தேன், ஆனால் நீ எதிர்பார்த்த விதத்தில் வரவில்லை, நீ வேண்டிக் கொண்ட முறையில் படகு வழியாக வரவில்லை. நீ நீச்சல் அடிக்க முடியாமல் மூழ்கக்கூடிய தருவாயில் கடைசி நிமிடத்தில் ஒரு மரத்துண்டு உனது அருகில் வந்ததே, அது எப்படி வந்தது? கப்பலானது மோதவில்லை, உடைபடவில்லை, அது மூழ்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு பெரிய மரைத்துண்டு உன்னுடைய அருகில் வந்தது என்றால் நீ அதை பற்றி பிடித்திருக்க வேண்டும், நீந்தி அழகாக கரை சேர்ந்திருக்கலாம், அல்லது அதிலே நீ தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்கலாம். நான் வந்ததை, நான் உதவி செய்ததை கண்டுகொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆமன்பானவர்களே, நாம் எதிர்பார்க்கின்ற விதமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது சரியான எண்ணம் அல்ல.
நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளையும் நாம் எதிர்பார்க்கின்றபடியே அந்த நன்மைகளை தர வேண்டும் என்பதும் சரியானது அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். இதோ கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா பிறந்திருக்கின்றார், யூதரின் அரசர் பிறந்திருக்கிறார், அவருடைய விண்மீன் எழ கண்டோம், எனவே நாங்கள் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஏரோதிடம் சொல்லுகிறார்கள். இவர்கள் அரசர்களா அல்லது வானவியல் சாஸ்திரங்களை எல்லாம் வானவியல் அறிவை பெற்ற ஞானிகளா என்றால் ஒரு தெளிவு இல்லை. ஆனால் அரசர்கள் என்று சொல்லப்படுகிறது காரணம் பல்தசார், மெல்கியோர், கஸ்பார் இவர்கள் மூவருமே யூத இனத்தைச் சேராத கிழக்கு நாடு சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பாரம்பரியமாக ஈரான், மெசபடோமியா, அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அரசர்களாக இருந்த பொழுதும் கூட இந்த சாதாரண இறைவார்த்தை கற்றுக் கொடுத்ததே ஒரு நாள் விண்மீன் எழும், அந்த விண்மீன் இந்த மெஸ்ஸியாவுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு அற்ப விண்மீன், பல தடவைகள் தோன்றிய விண்மீன்கள் மத்தியில ஒரு விண்மீன் தானே என்று அவர்கள் அற்பமாக நினைக்காமல் அற்புதமாக நினைத்து அதை பின்பற்றினார்களே. நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, அதிகாரத்தை விட்டு, ஆட்சி விடத்தை விட்டு, மக்களை விட்டு அவர்கள் பயணம் மேற்கொண்டார்களே. அதுதான் அவர்கள் கடவுள் வெளிப்படுத்திய மிகவும் எளிதான ஒரு வழிமுறையை அவர்கள் மிகவும் சீரியஸாக உண்மையாக எடுத்துக்கொண்டு நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு அந்நியமான நம் வாழ்க்கையோடு தொடர்பில்லாத யாரை வைத்துக்கொண்டு எதையும் வைத்துக்கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நல்வாழ்வையும் வெளிப்படுத்தலையும் தர மாட்டார். மிகவும் பரிச்சயமான நபர்கள், மிகவும் சாதாரணமான பொருட்கள், மிகவும் வாடிக்கையான வேடிக்கையான நிகழ்வுகள், இவைகளை கொண்டுதான் அவர் நமக்கான திட்டங்களையும் நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களையும் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. 12 திருத்தூதர்கள் கடல் தொழில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அவர்கள் புரிகின்ற வண்ணம் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அவர்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான சாதாரண வார்த்தைகள் தொழிலை கொண்டுதான் அவர்களுடைய மேன்மையான அழைப்புதலை உணர வைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். விண்ணரசுக்கான அத்தனை படிப்பினைகளையும் கட்டட தொழில், வயல்வெளி, கடல், வணிகன், இந்த புதையல் போன்று சர்வ சாதாரண பரிச்சயமான நிகழ்வுகளை கொண்டுதான் இறையரசுக்கான படிப்பினைகளையும் வழிமுறைகளையும் நமக்கு வகுத்து தந்தவராக இயேசு இருக்கின்றார். இந்த தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், யூத இனத்தை, எபிரேய இனத்தை காப்பாற்றுவதற்காக விண்ணகத்தை 2ஆக பிளந்து திருவெளிப்பாடு சொல்வது போல வானதூதர்கள் அனுப்பியதில்லை. மாறாக அந்த எதிரிகளுடைய செவிலி தாய்மார்களை, நர்சுகளை வைத்து கொண்டே, எகிப்தியருடைய நர்சுகளை வைத்து கொண்டே ஒரு இனத்தை காப்பாற்றக்கூடியவராக, ஆண் மக்களை காப்பாற்றக்கூடியவராக மிகவும் எளிதான முறையில, சர்வ சாதாரண முறையில் பயன்படுத்துகின்றார். மோசேக்கு அழைப்பு என்பது மிகப்பெரிய அரச வம்சத்திலிருந்து நீ விடுதலை வீரராக வருவாய் என்று சொல்லப்படவில்லை. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண முட்செடி தான். பல தடவை இப்படிப்பட்ட முட்செடிகளை எல்லாம் அவர் பார்த்திருக்க வேண்டும். எனவேதான் அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்த பொழுது என்ன பச்சையாக இருக்க வேண்டிய அந்த செடி தீந்து போக வேண்டும், தீந்து போகாமல் இருக்கிறது என்று அங்கே அவருக்கு பரிச்சயமான நிகழ்வுகள், பொருட்களை பயன்படுத்தி கொண்டுதான் மோசே என்று விடுதலை வீரராக அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார். படை வீரர்களும் எகிப்திய தேர்ப்படைகளும் அவரின் மக்களை நெருக்கி கொண்டு வந்த பொழுது செங்கடல் குறுக்க நிற்கிறது. அவர் வானத்தை பார்த்து அழுகிறார். ஒருவேளை வானம் பிளந்தது என்று சொன்னால் வெப்பம் செங்கடலை எல்லாம் தீந்து போக, காய்ந்து போக செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? அதற்கான வாய்ப்பு உன்னிடமே இருக்கிறதே. உனது கோலை அங்கு நீட்டு என்று கரத்தில் பிடித்திருந்த அந்த கோலை நீட்ட சொல்லுகிறார். செங்கடலை பிளப்பதற்காக கடவுள் பயன்படுத்திய சாதாரண ஒரு பொருள், ஒரு சாதாரண செடி செத்தைகளையோ ஆடுகளை மாடுகளையோ மேய்ப்பதற்காக வைத்திருந்த மோசையினுடைய கோலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பிரமாண்டமான நிகழ்வுகள், திட்டங்கள் மனிதர்களை அழைப்பதற்கும் நன்மைகளை கொடுப்பதற்கும் ஆண்டவர் சர்வ சாதாரணவைகளை தான், அறிமுகமானவைகளை தான் பயன்படுத்தி இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இறைமகன் இயேசுவையும் தன்னுடைய மகனாக அனுப்புகிறார் என்றால் உங்களிடையே ஒருவராக பிறந்து வளர்ந்து இறைபணி செய்யக்கூடியவராக தான் இருப்பான் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
நம் பங்குகளில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையரை மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இதயம் அழியாத புனிதரும் இந்த மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலருமான தூய மரிய வியானி சொல்லுவா, ஒரு பங்கிற்கு அந்த பங்கில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் வர வேண்டும் என்று சொன்னால் அது பங்கு தந்தையர்கள் வழியாக தான் வர முடியும் என்று சொன்னால், அறிமுகமான சாதாரண மனிதர்களை தான் ஆசீர்வாதத்தினுடைய கருவிகளாக, தன்னுடைய பணியாளர்களாக, தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முனையக்கூடியவர்களாக கடவுள் பயன்படுத்துகிறார். இன்று கூட இறைவார்த்தை உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. நாம் ஆலயத்துக்கு போனாலும் போகாவிட்டாலும் அங்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகின்றது. விவிலிய நமது அருகில் இருக்கிறது. மிக எளிதான ஒரு ஊடகமாக இறைவனோடு உரையாடுவதற்கும் இறைவனை திட்டத்தை புரிந்து கொள்வதற்குமான ஒரு ஊடகமாக இருக்கிறது. உலகமே கொள்ள முடியாத ஆண்டவர் சாதாரண வெண் சிறு அப்பத்தில் மிக எளிமையான வடிவில் தான் வருகின்றார். அதை சாப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கூட அதனுடைய தன்மை, ருசி, அந்த கலர் எல்லாமே மிகவும் பரிட்சயமானதாக இருக்கிறது. ஆனால் அந்த வெண்சிறு அப்பத்தின் வழியாக, நற்கருணை வழியாக தான் தன்னுடைய உடனிருப்பை, உயிர் வாழுதலை பல நற்கருணை புதுமைகள் வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் மிகையாக. சாதாரண திருப்பலி ஜெபங்கள் வழியாக தான் இறைவன் மனமாற்றத்தை கொடுக்கின்ற, இறைவன் தன் பக்கம் நம்ம ஈர்க்கின்ற, சாதாரண திருப்பலி வழியாக தான் அவர் நமது வாழ்வை உயர்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி கடவுள் நம்மை வழிநடத்துவது, நமக்கு வெளிப்படுத்துவது, நம்மை ஆசீர்வதிப்பதெல்லாம் பிரமாண்டங்களை நம்பி அல்ல, அறிமுகமான சர்வ சாதாரண பொருட்கள், நிகழ்வுகள் இவைகளை வைத்து கொண்டுதான், மனிதர்கள் வைத்து கொண்டுதான் இறைவனை நாம் கண்டுகொள்ள முடியும், அவரை அடைய முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் ஞானிகளாக மாறி நின்றவர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய விண்மீனை இழக்கண்டு வந்தோம், இந்த மெஸ்ஸியா எங்கே பிறந்திருக்கிறார்? சாதாரண விண்மீனை பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வீறு நடை போட்டார்களே, பயணத்தை மேற்கொண்டார்களே, அதுதான் அவர்களுடைய இயேசுவை கண்டுகொள்ளுதல், மன நிறைவடைதல், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழியாக இருந்தது. மிகவும் எளிய வடிவில் வெளிப்படுத்தக்கூடிய கடவுளை, மிகவும் எளிய வடிவில் நம்மை சந்திக்கின்ற கடவுளை, மிகவும் எளிய வடிவில் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளை பெற்றுக்கொள்ள, கண்டுகொள்ள தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழி நடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை
மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசேனுடைய பரிந்துரைதான் இஸ்ராயேல் மக்களை கடவுளுடைய சீற்றத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் அழித்தொழித்தலிலிருந்தும் காப்பாற்றியது என்பதை விடுதலை பயணமும் எண்ணிக்கை நூலும் கற்றுத்தருகிறது. மிக எளிதான வடிவில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளை ஞானிகளைப் போல கண்டுகொண்டு ஞானமுள்ளவர்களாக வாழ நமது தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். மாட்சிமையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் எப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் நிறைந்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவா நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருள் கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசு வழியாக உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலைத்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் ரெக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாகிய எம் இறைவா, உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுதப் போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் இவ்வாண்டு மனமாற்றம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பல தடவை கடவுளுடைய சீற்றத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் இஸ்ராயல் மக்கள் மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்ட மோச வழியாக காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை உணர்ந்திட நாம் மன்றாடுவோம். மிகவும் எளிதாக சீரிய நாட்டு படைத்தளபதி நாமான் எடுத்துக்கொண்ட வேலைக்கார சிறுமி வழியாகவும், மிகவும் அற்பமாக நினைத்த யோர்தான் நதி வழியாகவும், மிகவும் எளிதான முறைதான என்று எடுத்துக்கொண்ட எலிசாவினுடைய செயல்கள் வழியாகவும் தான் அவனுடைய தொழுநோயை கடவுள் குணமாக்கினார் என்பதை உணர்ந்திட நாம் மன்றாடுவோம். உலக மக்களால் அன்னை மரியாதான என்று மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அன்னை வழியாக தான் ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் தந்து கொண்டிருக்கிறார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு எந்த ஒரு அருள் வர வேண்டுமானாலும் அது அன்னையினுடைய கரங்கள் வழியாக தான் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ நாம் மன்றாடுவோம். உலக அதிகாரம் இல்லாவிட்டாலும், உலக பாதுகாப்பு இல்லாவிட்டாலும், தன் புனித கத்தோலிக்க திரு அவை வழியாக தான் எல்லா ஆன்மாக்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளுகிறார், விண்ணகத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் மன்றாடுவோம்.
நம் குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். அவர்கள் சிந்தனையாளர்கள், சொத்தானவர்கள், நாட்டிற்கும் வீட்டிற்கும் சத்தானவர்கள் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். நமது ஏக்கங்களையும் கனவுகளையும் நனவாக்க இறைவன் கொடுத்த அருமையான ஆசீர்வாதங்கள் என்பதை நம் குழந்தைகள் மட்டில் உணர்ந்து கொள்ள மன்றாடுவோம். கடவுளுக்குரிய அனைத்துமே முக்கியமானவைகள், புனிதமானவைகள், ஆசீர்வாதமுள்ளவைகளாக நாம் கண்டுகொள்ள நாம் மன்றாடுவோம். எல்லா வழிபாடுமே ஆண்டவனை அழைத்து செல்லுகின்றன, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகின்றன என்பதை உணர்ந்து கொள்ள மன்றாடுவோம். ஜெபங்களில் வலிமையானது வலிமையற்றது என்பது கிடையாது. ஜெபங்களில் கேட்கப்படக்கூடியது கேட்கப்படாது என்பது அல்ல. முழு விழிப்புணர்வோடு முழு உணர்வோடு நாம் ஜெபித்தாலே இறைவன் பக்கம் நமது ஜெபம் செல்லுகிறது என்பதை உணர்ந்து வாழ மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சின்ன பாலகா, என் செல்ல பாலகா, உனக்கு நான் என்ன தருவேன்? சின்ன பாலகா, என் செல்ல பாலகா, உமக்கு நான் என்ன தருவேன்? இந்த தன்னிரச மரபொருள் வழியாக நாமும் அவருடைய மலரை தருவதா, காய்த்து தொங்கும் கனியை தருவதா, பூத்து குலுங்கும் மலரை தருவதா, காற்று தொங்கும் கனியை தருவதா, வாழ்வெல்லாம் மலர்ந்திட வழியெல்லாம் துலங்கிட என்றும் என்றும் என்னை தருகிறேன். நாங்கள் இன்று மது திருமண போடுகும் இந்த கல்வாரி வழி என்னை தருகிறேன். ஆண்டவரை என் குற்ற நீங்க கழிவிருளும் பாலகா, என் செல்ல பாலகா, உனக்கு நான் என்ன தருவேன்? நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இந்த காணிக்கைகள் வழியாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசி அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவர் என என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக புலர்ந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டுல முதல் ஞாயிறு மாலை இறைபலியில் அன்னையினுடைய திருத்தலத்தை திருப்பாதத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் வளமோடு நலமோடு ஆசீர்வதிப்பீராக. அந்த அன்னை வழியாக தாய் அன்போடும் தாய்க்குரிய கரிசனையோடும் பராமரிப்பீராக, பாதுகாப்பீராக. ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையை நோக்கி வருகின்ற பொழுது தாய் கண்ட செய் போல செய் கண்ட தாய் போல மகிழ்ந்திருக்க செய்திருளும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றேப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தந்தை கடவுள் அன்னை மரியா மீது வைத்திருந்த முக்கியமான இடத்தை நாமும் கண்டு அந்த அன்னை வழியாக இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலகங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன்.
என்றும் அது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவம் இயேசு கிறிஸ்து இறைவனின் தந்தையின் திருவிழப்பட்டு இரக்கம் இந்த புனிதமிக்க மது உடலில் நான் மறப்பதினால் மென்புற்றங்களில் பாவம் நான் இந்த மது கட்டளைகளில் கருத்தொன்றை நிறுத்தி செய்து நான் ஒரு பொழுதும் உண்மை விட்டு பிரியவிடாது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உடல் இரத்தத்தின் வழியாக மிகவும் எளிமையான முறையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். மத்தேயு 2:2. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். இருளின் என்று உங்களை தமது வியத்த ஒளி களைத்த இறைவன் தமது ஆசிய கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென்தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். பள்ளிசைத்து பாடுவோம், இன்னிசையில் போற்றுவோம், பள்ளிசைத்து பாடுவோம், இன்னிசையில் போற்றுவோம். விண்ணில் வாழும் தேவன் நம்மில் சொந்தமானாரே, விண்ணில் வாழும் தேவன் நம்மில் சொந்தமானாரே. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். ஆதியின் மனிதன் பாவியாய் மாறி அருளை இழந்தானே, ஆதியம் தேவனின் வார்த்தையை மீறி உறவை மறந்தானே. ஆதியின் மனிதன் பாவியாய் மாறி அருளை இழந்தானே, ஆதியம் தேவனின் வார்த்தையை மீறி உறவை மறந்தானே. காலத்தின் நிறைவில் வந்த இறைமகனே, நாளத்தை தேவனோடு சேர்த்த பாலகனே. காலத்தின் நிறைவில் வந்த இறைமகனே, நாளத்தை தேவனோடு சேர்த்த பாலகனே. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். இன்னும் படிச்சு கொடுத்தானே வரல, பயிற்சிக்கு வரல. அதான்டா நான் 2 நாள் படிச்சு எல்லா பாடியும் படிச்சு கொடுத்தேன்.